soulinbowl. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற ஒரு டிஷ் ஃபிஷ் ஃபிங்கர். வாங்க ரொம்ப சிம்பிளா இது எப்படி வீட்லயே பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம சீபாஸ் எடுத்துருக்கோம். இது 250 கிராம்ஸ். சீபாஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கொடுவா ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முள்ளு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபிஷ் எடுக்கும்போது இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த ஃபிஷ்ஷை தான் வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து பாசா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க ஃபிஷ் ஃபிங்கருக்கு ஏற்றபடி இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபிங்கர் மாதிரி சைஸுக்கு இதை கட் பண்ணிடுவோம். கரெக்டாக வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த கட் பண்ண பீசஸை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர், அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை வந்து இந்த ஃபிஷ் பீசஸில் நல்லா வந்து கோட் பண்ணிடுவோம். எல்லா பீசஸ்லையுமே எல்லாமே வந்து பரல்ற மாதிரி பொறுமையாக பண்ணுவோம். ஃபிஷ் வந்து உடஞ்சிடக்கூடாது, அதனால் இது கொஞ்சம் ஜென்டிலாகவே ஹேண்டில் பண்ணணும். எல்லா பீசஸுமே நம்ம பக்காவாக கோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆக விட்டுடலாம். 100 கிராம்ஸ் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர் அண்ட் 3/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் வந்து இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாம். வெள்ளை as well as அந்த மஞ்சக்கரு ரெண்டுமே அப்படியே உடச்சி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எக்கை வச்சு இந்த பேட்டர் ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை லூசன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்சிங் பார்ட் பண்ணாமல் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ரன்னி ஆகிடும், ரொம்ப லூஸ் ஆகிடும் மாவு. நல்லா கலக்கி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு. நம்மளோட பேட்டர் தண்ணியெலாம் ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இப்போ எடுத்துருக்கோம். இதில் வந்து சால்ட் நான் இங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுட்டு பேட்டருக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டே போயிடும், சரிங்களா? ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸ் எடுத்து இந்த பேட்டரில் போட்டு விட்டுருவோம். இந்த பேட்டரில் போட்ட பிறகு ஒரு 15 மினிட்ஸ் அந்த பேட்டரில் நல்லா வந்து அது ஊறணும், சரிங்களா? பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, உடையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புஷ் பண்ணி அதை கலரி விட்டுறேன். ஸோ தட் எல்லா பீசஸ்லேயுமே அந்த கோட்டிங் இருக்கும். அதுக்கு வந்து தான் நான் பொறுமையாக பண்ணுறேன். ஓகே, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பீசஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸாக வந்து இந்த பேட்டரில் வந்து மேரினேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒன்றொன்னா இங்கே பாருங்கள், நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பேன்கோ பிரெட் க்ரம்ஸு மீடியம் சைஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாம் கோட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஸோ வாங்க ஒன்றுனா நம்ம கோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். நல்லா எல்லா சைட்ஸும் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸும் பேட்டரும் தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இன்னும் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி கோட் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுடுவோம். இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சுடுவோம். பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த கோட்டட் ஃபிஷ் ஃபிங்கர்ஸை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். பேனை வந்து ஓவராக க்ரௌட் பண்ணக்கூடாது. நான் சின்ன கடாய் எடுத்துருக்கிறதுனால நான் 2 போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசு எடுத்தீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பீசஸ் வந்து பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா கொதி வந்ததும் மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அந்த பீசஸை நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணாமல் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது மினிமம் 4 to 5 minutes வந்து வேகணும். ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற ஃபிஷ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக குக் ஆகி கிடைக்கும். பிரெட் க்ரம்ஸ்ன்றனால நீங்கள் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு பொரிச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு வந்து ப்ரௌன் ஆகிடும், லைக் டார்க் ப்ரௌன் ஆகிடும். ஆனால் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகாது. அதனால் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த ஆயில் நம்ம பொரிக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரெட் க்ரம்ஸ் வந்து ப்ராப்பராக கோட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், நான் எங்கள் பிரெட் க்ரம்ஸை ஜஸ்ட் தூக்கி காட்டுறேன். ஃபிஷ் ஃபிங்கர்ஸை பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெயில் விழுந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது பிரெட் க்ரம்ஸ் வந்து உதிர்ந்து வர்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணும்போது அந்த பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட பீசஸ் நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள், பர்ஃபெக்டான ப்ரௌன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பேனில் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து எண்ணெய் வடிகிறதுக்காக வச்சிடுறேன். நம்மளோட அமேசிங்கான ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி. டேஸ்ட் பண்ணிடலாமா? சியர்ஸ். சூப்பர் லைட்டான கிறிஸ்பியான பேட்டர், சாஃப்ட் ஃபிஷ், பர்ஃபெக்ட் க்ரன்ச்சுங்க. எனக்கு ஃபிஷ் ஃபிங்கரோட எப்போவுமே மைனஸ் தான் பிடிக்கும். உங்களுக்கு ஃபிஷ் ஃபிங்கரோட மைனஸ் பிடிக்குமா இல்லை கெச்சப் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அட்டகாசமான ஃபிஷ் ஃபிங்கர் ரெசிபி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எங்களோட கண்டென்ட்டை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பாய்.